இன்னைக்கு நம்ம கொழும்புல இருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த இடம் தான் முல்லைத்தீவு. இலங்கையுடைய இறுதி போர் நடந்த இடம் தான் முல்லைத்தீவு. மலரும் என கனவுகளோடு இருந்த இளைஞர்களை கொத்து கொத்தாக குவித்த இடம் இது. அவங்களுடைய அழுகுரல்கள்லாம் இந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு. உடம்பே சிலுக்குது நான் நினைக்கும் போது. வெற்றியோட விளிம்பில் இருந்தோம். ஸோ பல நாட்டோட துரோகத்தால் தான் இந்த போரில் நம்ம தோல்வியே அடைஞ்சது. வருவாண்டா வருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவன் கதை முடியும். இன்னைக்கு நம்ம கொழும்புல இருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த இடம் தான் முல்லைத்தீவு. இலங்கையுடைய இறுதி போர் நடந்த இடம் தான் முல்லைத்தீவு. இங்க தான் நம்மளுடைய இலங்கையின் இறுதி பயணத்தை முடிக்க போறோம். அந்த இடத்துக்கு தான் இப்போ கிளம்ப போறோம். தமிழர் மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம்னு பார்த்தோம்னா அது நம்ம முல்லைத்தீவு மட்டும்தானா. என் காதலை நேசித்த நாட்களை விட என் அண்ணன் பிரபாகரன் அண்ணனை நேசித்த நாட்கள் தான் அதிகம். இந்த முள்ளிவாய்க்கால்ன்றத நினைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு நினைவும் வரும். உள்ள போனால் அழுவாத்திரமே வரும்னா அந்த அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம தமிழ் மக்கள். அப்பேற்பட்ட இடத்துக்கு நம்ம கட்டுறது கையில் குடும்பம் போகிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னா, எங்களுடைய இலங்கையோட முதல் பயணம் அந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. அண்ணனோட வெல்வெட்டித்துறை அவர் பிறந்த மண்ணிலேருந்து ஆரம்பித்தோம். அதே மாதிரி எங்களுடைய கடைசி வீடியோ இலங்கை பயணத்தோட முல்லைத்தீவில் எப்படி ஒரு ஈழத்தமிழோட கடைசி முடிவு கிடைச்சதோ அதே மாதிரி எங்களுடைய வீடியோவும் இந்த இடத்துல நாங்கள் முடிக்கலான்னு தான் முல்லைத்தீவை நோக்கி எங்களோட பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம். வாங்க முல்லைத்தீவை நோக்கி நம்ம பயணிக்கலாம். வருவாண்டா வருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவன் கதை முடியும். ஐயம் இருந்தால் விட்டு தள்ளுடா, அண்ணன் படையில் சேர்ந்து எதிரிய நீ சுட்டு தள்ளடா. வருவாண்டா வருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவன் கதை முடியும். என்ன தம்பி உணர்ச்சியோட பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்க? அவனா இன்னமும் அண்ணன் இருந்துட்டாருன்ற ஞாபகமே இல்லைண்ணா. அண்ணன் இன்னமும் ஈரோடு தான் இருக்கிறாருன்றது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா முல்லைவாய்க்கால். முல்லைவாய்க்கால் இலங்கையில் வட மாகாணத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய கடற்கரை கிராமம் தான் இந்த முல்லைவாய்க்கால் எனப்படுகிறது. அந்த முல்லைவாய்க்காலில் நம்ம இப்போ எதை நோக்கி நம்ம பயணத்தை போக போகிறோம்னா முல்லைத்தீவை நோக்கி தான் நம்ம பயணமான தொடர போகுது. இந்த இறுதி போர் எதற்காக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, சிங்கள மக்கள் தமிழர்களை அதிக அளவில் தாக்கப்பட்டாங்க. எதனால் தாக்கப்பட்டாங்கன்னா, சிங்கள மொழியை தான் இலங்கையோட ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டாங்க சிங்கள மக்கள். இதை எதிர்த்து தான் தமிழ் மக்கள் போராடினாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது, தமிழ் மக்களும் ஆட்சி மொழிகள் வேணும்னா படிப்படியாக இந்த சண்டையானது ஒரு போர் முடிக்க நின்னது. இதோடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ் மக்கள் 2 லட்சம் பேர் மேலே இந்த இலங்கையில் கொல்லப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் 1 லட்சம் பேரோட நிலைமை என்னன்னு கூட தெரியாமல் இருக்குது. அதே நேரத்தில் சிங்கள இராணுவத்திலையும் சரி நம்மளுடைய தமிழோட புரட்சி படையிலையும் சரி 2 தரப்புலையும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் மேலே இந்த போரால் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கான குறிப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் நினைவிடம் எங்கே இருக்குது? அந்த பக்கமா? என்ன வைக்கிறீங்க? நவாப்பழமா? எவ்வளோ? தேங்க்யூ. மே 18 ஒவ்வொரு தமிழனும் மறக்கக்கூடாத நாள், மறக்க முடியாத நாள். ஈழப்போரோட இறுதி போர் நடந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கான நினைவிடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம்.
தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல தான் நிற்கிறோம். முதல்ல நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு 2 நிமிஷம் மௌனமாக நம்ம நின்று வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முள்ளிவாய்க்கால் தமிழர்களின் உணர்வும் உயிரும் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட மண் இந்த மண். தமிழ் ஈழம் தனிநாடாக மலரும் என கனவுகளோடு இருந்த இளைஞர்களை கொத்து கொத்தாக குவித்த இடம் இது. வெற்றியோட விளிம்பில் இருந்தோம். ஸோ பல நாட்டோட துரோகத்தால் தான் இந்த போரில் நம்ம வந்து தோல்வியே அடைஞ்சது. ஹிட்லர் யூதர்களை அழிச்ச மாதிரி இலங்கை அரசால் தமிழ் மக்களை அழிக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம். விடுதலை புலிகளும் போர் குற்றங்கள் செஞ்சதாக இலங்கை அரசால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்பாவி தமிழ் மக்களை கொன்ற இந்த இலங்கை இராணுவத்திற்கு இது முடிக்கும் எந்தவித தண்டனையும் கொடுக்கப்படவில்லை. மே 18 உலக நாட்டில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இந்த தமிழ் இனத்து மேலே பற்று கொண்ட ஒவ்வொரு தமிழர்களும் எல்லா ஊர்லேருந்து எல்லா நாட்டிலேருந்து இங்கே வந்து கலந்துப்பாங்களாம். அப்போ இங்கே ஜோதி, இந்த ஜோதி வந்து அணையா ஜோதியாக எரியும். இப்போ நாங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கோம். அன்றைக்கி தேதிக்கு வந்தால் இங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த அளவு தமிழ் இன மக்கள் தன்னுடைய ஒற்றுமையும் தன்னுடைய பலத்தையும் தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய துயரத்தையும் தங்களுடைய எல்லாத்தையும் இழந்து இந்த இடத்துல வந்து ஒன்று கூடுற நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மே 18. இது வந்து தமிழ் மக்களுடைய ஒரு கருப்பு தினம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சதுக்கு நாங்கள் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். போர் நடந்த இறுதிக்கட்ட போர், ஆனால் அது வந்து போர்னு சொல்ல முடியாது, அது ஒரு இன படுகொலை. இதுதான் உண்மையான வார்த்தைனா இனப்படுகொலை தான், நம்பிக்கை துரோகம். பல நாடுகளால் நம்பப்பட்டு, ஏன்னா சொல்லப்போனால் அந்த போரில் கண்டிப்பாக நம்ம இன மக்கள் தான் ஜெயிச்சிருக்கணும். சில நாடுகள் பண்ண துரோகத்தாலேயே நம்ம வெற்றியின் உச்சத்தில் போயிட்டு தோல்வியை சந்தித்த நாள் அது. இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் நடந்த இடம் தான். இல்லைன்னா இந்த இடத்துல சிங்கள ஆட்சி மொழி கண்டிப்பாக இருந்திருக்காது. தமிழர்களுக்கு கேட்ட மாதிரி தமிழுக்கு ஒரு நாடு ஒன்று கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். நம்பிக்கை துரோகத்தாலேயே தான் அழிஞ்சு போகிறோம் இந்த தமிழ் மக்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டான இடம் தான் இது. சொல்கிறதுக்கு அவ்வளோ வலியாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க வச்சுக்கிற அந்த கைகளோட சின்னத்தில் கூட பாருங்கள் ரத்தக்கரை, ஃபுல்லாக முழுக்க ரத்தக்கரைகள். ஸோ இவ்வளோ ரத்தங்களை கொடுத்து தான் தன்னுடைய சுதந்திரத்துக்காக போராடினாங்க, தனி நாடுக்காக போராடினாங்க. வேறு எதுக்குமே அவங்க போராடல. சிங்களத்துக்கே நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பலை, எங்களுக்கும் தனி நாடு வேணும். கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் நடந்தது அந்த போர். ஒரே விஷயந்தான், எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும், இதுக்காக தான். ஸோ அன்றைக்கி வந்து நம்மளுடைய பிரபாகரன் அவர்கள் அவரோட சேர்ந்த கூட்டமைப்புகள் மூலிமா தான் இந்த போரானது நடைபெற்றது. ஆனால் இந்த போரில் வந்து என்னென்ன சிங்களக்காரங்க பண்ணாங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெண்களை வந்து அறநிர்வாணப்படுத்துறது, ஆண்களை நிர்வாணமாக்கி சுட்டு கொண்டது, இதனால் ஏற்பட்ட கோபங்களால் தான் பல போர்கள் இந்த இடத்துல நடைபெற்றது. இன்னும் சொல்லப்போனால் அந்த 2009 இறுதியில் சிங்கள அரசு மூலயமா அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. அதாவது பிரபாகரன் அவர்கள் நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம், அவரோட சேர்ந்த முக்கிய ஆளுகளையே நாங்கள் எல்லாருமே ஈழ மக்களை சுட்டு கொண்டுட்டோன்னு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுத்தவொடனே நம்ம தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ யாருக்கிட்ட போய் நிற்கிறது, எங்கே போய் தஞ்சம் போக்குறதுன்னு தெரியாமல் நின்ன காலம். தமிழ் மக்களுக்கு இந்த போர் வந்து நாங்கள் வந்து நிறுத்திக்கிறோம், இதோட வந்து போரில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், போரை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு சேஃப்டியான ஜோன் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம், நீங்கள் எல்லாருமே அங்கே போயிட்டு செட்டில் ஆகிடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே சேஃபாக இருங்கன்னு. அந்த மாதிரி 2 லட்சம் பேர் இந்த இடத்துல கூடியிருக்காங்க மே 18. ஸோ இந்த கடல் வழி, இப்போ நமக்கு பின்னாடி கடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடல் வழியாகவும் நேரடியாகவும் குண்டுகள் மூலிமா கிட்டத்தட்ட அந்த 2 லட்சம் பேரில் 40,000 பேர் சுட்டு கொண்டாங்க. அந்த இடம் தான் இது. நாங்கள் இங்கே வந்து நினச்சி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் உறவுகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய அழுகுரல்கள்லாம் இந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்குது. உடம்பே சிலுக்குது நான் நினைக்கும் போது. நம்ம எப்படி அந்த மே 18 வந்து மறக்காமல் தமிழ் இன மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடுறாங்களோ, இதே மாதிரி சிங்கள மக்களும் அவங்க வெற்றி பெற்றதை வந்து அவங்க ஆண்டுதோறும் கொண்டாடுறாங்களாம். அவங்களோட வெற்றி தினமாக சொல்லி அவங்களுடைய ஆர்மியில்
படைகள்லாம் வச்சு வெற்றி தினமாக கொண்டாடுறாங்களாம். இந்த போரில் உயிரிழந்தவங்களுக்கு அவங்க வந்து என்ன ஹானர் பண்ணுற மாதிரி ஆண்டுதோறும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடுப்பாகி தான் நம்ம மக்கள் வந்து கேட்டாங்க, எங்கள் சைடில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, எங்களுக்கும் அந்த நாளை வந்து நாங்கள் வந்து கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு மனு கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி நாள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இலங்கை அரசு அதை ஏற்றுக்கல. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒன்று கூடக்கூடாது, நினைவு நாள்லாம் கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி தான் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்களே. ஏன் நமக்கு தேவையில்லாமல் இன்னொரு டேட்டு, என்றைக்கு நம்ம மக்கள் உயிர் பிரிஞ்சாங்களோ உயிர் இழந்தாங்களோ அதே இடத்த அதே நேரத்தில் அதே நம்ம இடத்துல எல்லா மக்களும் சேர்ந்து பண்ணுவோன்னு சொல்லி தான் அந்த மே 18 ஆண்டுதோறும் மக்கள் இந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றி கூடுறாங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கி நீங்கள் வீடியோஸில் பார்த்தாலே தெரியும், மக்களுடைய கூட்டம் அப்படி இருக்கும். இதுக்குள்ளே நுழைய கூட முடியாதுன்றாங்க. வண்டிலாம் எங்கேயோ நிற்கும்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் இன்றைக்கும் சேர்ந்து அந்த மாதிரி இருக்காங்க. அன்றைக்கும் சேர்ந்து தான் போராடினாங்க. ஒரு ஏமாற்றம், அதாவது என்னென்னா நம்பிக்கை துரோகம் தான். அந்த நம்பிக்கை துரோகம்னு ஒன்று தான். அதால தான் இந்த இடத்தையே நம்ம இன்றைக்கி விட்டுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கி இலங்கையில் தமிழ் மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிங்கள மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி போர்கள் கண்டிப்பாக இருக்காது. இந்த இனப்படுகொலையை என்றைக்குமே எப்பயுமே யாராலையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. தமிழர்களுக்கு இது இழப்பு மட்டுமில்லை, அவங்களோட அடையாளம், சுயமரியாதை, உரிமை இது எல்லாமே பறிக்கப்பட்ட இடம். தமிழீழம் என்ற கனவு தற்போது நிறைவேறாமல் போனாலும் அந்த கனவோட மதிப்பும் மரியாதையும் என்னைக்கும் பசுமையாக நிலைச்சு நிற்கும். இந்த சுதந்திர அறைகூவல் எமது எதிரியின் காதுகளுக்கு எட்டாமல் இல்லை. சீற்றம் கொண்ட பூகம்பத்தின் குரலாக எழும் எமது இனத்தின் எழுச்சி குரலை செய்ய முடியாது. இலட்சியத்தால் ஒன்றுபட்டு உறுதி பூண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள். இந்த முள்ளிவாய்க்கால்ல நம்மளுடைய தமிழ் உறவுகள் இருந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வெறும் பாலைவனம் மாதிரி தான் இருக்கு. இவங்கள அவங்க நினைவு கூறும் தினத்தில் மட்டுமே வந்து அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரி மெழுகு திரியோ இல்லை ஒரு கற்பூரமாக ஏற்றி அவங்கள வணங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் இந்த இடத்துல தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் எப்படி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் ஆரம்பித்தோமோ அதே போல் இந்த இடத்துல இருந்து நாங்கள் இலங்கையை விட்டு கிளம்புறோம்.